அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு கார்த்திகை மாத அந்த கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள். நம்ம தொகுப்பில் தீபத்தை பற்றி சொல்ல போகிறோம். இந்த தீபத்தை பற்றி பல பேர் பல வித கருத்துக்கள் சொல்லியிருக்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு தொகுப்பில் தீபத்தை பற்றி சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் இந்த சில அன்பர்கள் இன்னும் எங்களுக்கு விரிவான விளக்கம் வேணும் சாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக இந்த கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு தீபங்கள் எப்படி ஏற்றுறது, எப்படி ஏற்றினால் என்னென்ன பலன் கிடைக்கிறத நம்ம சுருக்கமாக பார்ப்போம். இது அதிர்ஷ்டம் தரும் அன்பர் உங்களுக்காக. ஏன்னா உலகத்திலே பார்த்திங்கன்னா தீபம் இல்லாத வீடு அந்த வீடே கிடையாது. ஒளி இருக்கணும். நம்ம உடம்புலேயே ஒரு ஒளி இருக்குது. என்ன ஒளி? கண்ணில் ஒரு ஒளி இருக்குது. அந்த ஒளி இருந்தால் தான் நமக்கு உலகம் தெரியும். 2 கண் இருக்குது. மனக்கண் ஒன்று இருக்குது, அகத்தில் ஒரு கண் இருக்குது. அந்த மனசுக்குள்ளேயே நினைக்கிறது அகக்கண். புறக்கண் நம்ம பார்க்குறது புறக்கண், வெளிப்பக்கம் பார்க்குறது. இப்படி அதுலேயும் ஒரு ஒளி இருக்கிறது. அத்த இறைவனுக்கு கூட ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீன்னு ஒரு பாடல் இருக்குது. அப்போ எல்லா இடங்களத்துலேயும் ஒளி ரொம்ப முக்கியம். அந்த ஒளியில் 2 ஒளி. சத்தமாக சேர்க்கிற ஒரு சத்தர்கள், அது ஒரு ஒளி. விளக்கேற்று வழிபாடு பண்ணுற ஒரு ஒளி. மணி அடித்து சத்தம், அந்த கொட்டு கெட்டிமலம் எல்லாம் ஒலிக்கும். எல்லா ஒலிக்கும் ஒவ்வொரு விசேஷமான குணங்கள் உண்டு. அதனால தான் நம்ம வீட்டில் விளக்குன்னு ஒன்று கொண்டு அந்த ஒளி ஏற்றுனாங்க. அந்த விளக்கில் நிறையா பேர் என்னென்னையோ கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பஞ்சபூரம் எண்ணெய்ங்கிறாங்க, தீப எண்ணெய்ங்கிறாங்க, அதுங்கிறாங்க. எதுவுமே அந்த காலத்தில் கிடையாது. அந்த காலத்தில் சுத்தமாக வீட்டில் விளக்கேற்றுற எண்ணெய் என்ன பார்த்திங்கன்னா அது விளக்கு எண்ணெய் மட்டும்தான். அந்த பல காலத்தில். ஏன்னா விளக்கு எண்ணெயில் 2 விதம் உண்டு. அதில் உண்டு ஒன்று, அந்த விளக்கெண்ணெய் நல்லா திடமாக இருக்கும். விளக்கெண்ணெய் திரி போட்டு ஏற்றினா மற்ற எண்ணெய் ஏற்றுறதுக்கும் இந்த எண்ணெய்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி ஒரு கிளியஞ்சலில் ஏற்றுனீங்க வைங்க, ஒரு அரை மணி நேரம் எரியுதுன்னா இது 1 மணி நேரம் எரியும். ஏன்னா அவரை நிதானமாக நல்லா பிரகாசமாக நல்லா எரியும். சரிங்க சாமி, விளக்கு எண்ணெய் ஏற்றினா என்ன பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. ஐயா, விளக்கெண்ணெய்க்கு என்ன பலன் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வீட்டில் எல்லா வீட்லேயும் மாடா குழி இருக்கும். இப்போ தான் லைட் போட்டோம் வச்சுட்டோம். 7 மணிக்கெலாம் விளக்கு ஏற்றிட்டு 8 மணிக்கெலாம் அவங்க வீட்டுக்கு படுத்துருவாங்க. அதிகாலை நினச்சிருவாங்க. அப்போ அந்த விளக்கெண்ணெய் 8 மணி எரியணும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி அகல் விளக்கில் விளக்கு ஏற்றி தான் படுப்பாங்க. அது 8 மணி கணக்கு எரிகிற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. அப்போ அந்த மாதிரி விளக்கு எண்ணெய் ஏற்ற வீட்டில் கணவன் மனைவி மிக அதாவது சொல்கிறது எப்படின்னா, ஒரு பிரச்சனை இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளே நிறைய இப்போ சண்டை சச்சரவு வருது. எந்த வீட்டில் கேட்டு பாருங்கள், கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் கழிச்சு எப்படிமா இருக்கார், என்னங்க நான் ஒன்றை சொன்னால் அவர்கள் சொல்கிறாருங்க, மனசை ஆசமாக பேசவே மாட்டேங்காரு அப்படின்னு அந்த அம்மா சொல்லும். அவரை போய் கேட்டேன், ஆமையா என்ன சொன்னால் எது பேசுகிறாங்க ஐயா, கல்யாணம் முடிக்கும் போது நல்லா சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தா அப்படின்னு அவர் சொல்ல. இதில் என்ன காரணம்? நம்ம வீட்டில் நல்ல அலைகள் நல்ல ஒளிகள் இல்லை. அப்போ அதனால தான் அந்த காலத்தில் எல்லாம் கூட்டு குடும்பம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்து 16 குழந்தைய பெற்றாங்க. இன்றைக்கி ஒரு குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு எல்லா டாக்டரும் போகிறோம், குழந்தை இல்லைங்க. 100 கல்யாணம் முடிஞ்சு 50 குழந்தை இல்லை. ஏன்? நல்ல அலைகளும் நல்ல ஒளிகளும் நல்ல வெளிச்சம் இல்லை. எந்த வீட்டில் விளக்கு எண்ணெயில் விளக்கு ஏற்றுறாங்க பாருங்கள். அப்போ இதில் முதல் விஷயம், உங்களுடைய தாம்பத்தியம் சுகமாக இருக்கணும், குழந்தை பேர் பெற வேண்டும் என்ற அன்பர்களும், வீட்டில் மகிழ்ச்சி இருக்கக்கூடிய அன்பர்களும், கணவன் மனைவிகள் என்றும் ஒற்றுமையாக இருக்க வேண்டுங்க அன்பர்களும் இந்த விளக்கெண்ணெயை ஏற்றி வாருங்கள். ரொம்ப வேணாம், 1 வாரம் ஏற்றி பாருங்கள், எவ்வளோ வசியமாக இருக்கும் பாருங்கள். கணவன் மனைவிகள் வசியம் எப்படி இருக்கும்? ஏன்னா விளக்கெண்ணெய்க்கு அவ்வளோ மகிமை உண்டு. அப்போ விளக்கெண்ணெய் ஏற்ற குடும்பத்தில் உள்ள ஆண் கணவன் மனைவி இல்லறம் சுகப்பட்டு வசியப்பட்டு நல்ல ஞான குழந்தையை பெற்றெடுத்து கொள்வார்கள். அதில் அவ்வளோ வைப்ரேஷன் உள்ளது ஒன்று. அப்போ விளக்கெண்ணெய் கணவன் மனைவிக்கு முக்கியமாக பங்கு வகிக்கிறது. விளக்கெண்ணெய் வச்சுக்கணும். அடுத்து பார்ப்போம் நெய் விளக்கு. இப்போ நெய் விளக்கு ரொம்ப சிறப்புங்க. இதில் என்ன அப்படின்னா, நெய் மகாலட்சுமிக்குரியது. எல்லாத்துக்கும் நெய் தேவை. அப்படின்னா நெய் பஞ்சபூதத்தில் ஒரு முக்கியமானது.
இப்போ பசுமாட்டில் வந்து பால், தயிர், வெண்ணெய், நெய். அப்போ மகாலட்சுமிக்குரிய அது ரொம்ப மிகச்சிறப்பான நெய். இப்போ நெய் விளக்கு ஏற்றுறவங்க எப்படி ஏற்றுறது? எல்லோரும் கிளியஞ்சட்டை விளக்கு ஏற்றிடுறோம், நெய் மட்டும் ஏற்றிடுறோம். ஆனால் முறை என்னென்னா, நெய் விளக்கு ஏற்றுறது வந்து அது சுவாமிக்கு நெய்வேத்தியமாக போகணும். அப்போ என்ன செய்யணும்னா, மாவிளக்கை செஞ்சு தான் நெய் ஊற்றி விளக்கு ஏற்றணும் முறைப்படி. அந்த நெய் இல்லைங்க இப்போல்லாம் டைம் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்னொரு சிம்பிளாக கிளியஞ்சட்டியிலே விளக்கு ஏற்றலாம், தவறில்லை. அந்த கிளியஞ்சட்டியில் ஒரு சின்ன கல்கண்டு இல்லை ஒரு சக்கரை துண்டு, ஒரு கட்டி துண்டை போட்டுற வேண்டியது. போட்டால் அந்த விளக்கு நெய்யும் இனிப்பும் சேர்ந்து அது இறைவனுக்கு நெய்வேத்தியம் ஆகிவிடும். நெய்வேத்தியம் ஆனால் என்ன கிடைக்கும்? மகாலட்சுமி அனுக்கிரம் கிடச்சி உங்களுக்கு செல்வம் குமியும். பீரோல் நீங்கள் அப்படியே கட்டுக்கட்டாக வச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்படி வீட்டில் வந்து நெய் விளக்கு ஏற்றுற பெண்கள் ஒரு சின்ன கல்கண்டோ இல்லை சின்ன சர்க்கரையோ போடும்போது உங்கள் வீட்டில் மகாலட்சுமி அனுக்கிரகமும் அஷ்டலட்சுமி அனுக்கிரகமும் வீட்டில் பணமழை கண்டிப்பாக பெண்களுக்கு எப்பயுமே கையிலையும் மடியிலையும் தன்னுடைய பீரோலையும் பணம் கண்டிப்பாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், அதுக்குண்டான நீங்கள் பலனை பெறுவீர்கள். அடுத்து என்ன விளக்கு ஏற்றுவோம்? நல்ல எண்ணெய் விளக்கு ஏற்றுவோம். இப்போ நல்லெண்ணெய் எடுத்துக்கிறோம்னா, நல்லெண்ணெய் வந்து இதில் தயாராகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எள்ளும் கருப்பட்டியும் சேர்ந்து தயாராகுது. அப்போ எள்ளில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானுடைய அனுக்கிரகம் எள்ளில் இருக்குது. அப்போ இனிப்பு சேரும்போது அந்த சுக்கரனுடைய அனுக்கிரகம் சேருது. இப்போ நிறையா இடத்துல வந்து வெல்லம் போடுறாங்க, சில சுத்தமாக நல்லா கிடைக்க மாட்டேங்கி. நீங்கள் கவலையே பட வேண்டாம். நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றும் போதும் அந்த விளக்கில் வந்து இதே மாதிரி சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு அதில் வந்து நீங்கள் ஒரு கல்கண்டோ இல்லை சக்கரை கட்டி துண்டோ போட்டோம்னா அதுவும் இறைவனுக்கு அர்ப்பணமாகும். கடன் பிரச்சனை தீரும். அது வர்றதுக்கு நெய் வந்து ஏன் அப்படின்னா, சனியும் சுக்கிரனும் மிகப்பெரிய நண்பர்கள். அதுக்கு தான் துலாம் ராசி சுக்கிரன் வீட்டில் போய் சனி உச்சம் பெறுவார். இவர் வந்து குரு வீட்டில் உச்சம் பெறுவார், மீனத்தில் போய். அப்படி உச்சம் பெறுற சனி பகவான் இனிப்பும் நல்லெண்ணெயும் கலந்து விளக்கி ஏற்றும்போது உங்களுடைய கடன்கள், கடன், நோய், முக்கியமாக பிதிர்கடன், அதுக்குத்தான் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுவாங்க. மோட்ச விளக்கு ஏற்றும் போது பிதிர்கடன்கள் நீங்கும், சனி தோஷங்கள் நீங்கும். இந்த இப்போ நடந்துக்கிட்டு பார்த்தீங்களா, 7.5 சனி, ஜென்மச்சனி, கண்டச்சனி, அட்டமச்சனி, அர்த்தாசிரம சனி. இந்த சனி தோஷம் நீங்கணும்னா வேகம் குறையும். நல்லா ஏற்றி பாருங்கள். எப்பயுமே சுமங்கலி பெண்கள் ஒரு விளக்கு ஏற்றக்கூடாது, 2 விளக்கு ஏற்ற வேண்டும். 2 திரி கொண்டு ஏற்ற வேண்டும், ஒரு திரியாக போடக்கூடாது. அப்போ நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுற நாள் நம்மளுடைய கடன் பிரச்சனைகள், வியாதிகள், 7.5 சனி தாக்கம், முன்னொரு சாபம்லாம் நீங்கக்கூடியது நல்ல எண்ணெய் விளக்கு. இப்படி பாருங்கள். அடுத்து என்ன செய்வோம்? அடுத்த இடத்து என்ன விளக்கு அப்படின்னா, இழுப்பெண்ணெய் சொல்லுவோம். இந்த இழுப்பெண்ணெய் வந்து பெரும்பாலும் தெரியாது, அது முக்கியமான போடுவாங்க. ஏன்னா இழுப்பெண்ணெய் விளக்கு வந்து எப்படின்னா, இது வந்து பொதுவாகவே வீட்டில் வாஸ்து தோஷம் நீங்கிறதுக்காகவும், கோயிலில் காலபைரவருக்கு கடன் பிரச்சனைகள், இந்த மறைமூ சம்பந்தப்பட்ட வியாதிகள், பேய் பிசாசுங்கிறவங்கள அந்த கடன் வட்டிக்கு விட்டு வாங்குறவங்கெல்லாம் அவருடைய தன்மைகள் புறாமே அந்த இழுப்ப எண்ணெய் விளக்கு மேற்கு முகமாக ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. அதில் கால பேர் தடியங்களை வச்சு ஏற்றுவாங்க. அது ஒரு தனி பரிகாரம், அது இன்னொன்றை பார்ப்போம். அப்போ வீட்டில் விளக்கு வந்து ஏற்றுறது வந்து வீட்டில் வாஸ்துப்படி சரியாக கட்டலைங்க, கொஞ்சம் இழுத்து கட்டிட்டாங்க, வீட்டுக்கு வந்து ட்ரைன் சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்க இழுப்பு எண்ணெயை கிளீஞ்சட்டில் விட்டு அதை மேற்கு பக்கமாக ஏற்றுனீங்கன்னா வீட்டில் வாஸ்து பிரச்சனைகள். இப்போ ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கன்னி உள்ள லெட்டின் பார்த்து போட்டுருவாங்க, ஈசானத்தில் உள்ள லெட்டின் பார்த்து போட்டுருவாங்க, ஏற்கு மேலே கட்டி விட்டுருவாங்க. என்னத்தையே அப்பார்ட்மெண்ட் தானேயா, நாங்கள் என்ன வாடகை தான் வந்திருக்கோம். வாடகை வீடாக இருந்தாலும் நம்ம உயிர் அங்கே தங்கு இல்லைங்க, வாடகைக்காரு தான் உயிரோடு போகணுன்னு வரணும்ல. அப்போ அந்த இடத்துக்கு நல்ல வைப்ரேஷன் வேணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், நமக்கு பாதுகாப்பு உபகரணங்களை செஞ்சுக்கிறணும். அப்படி செய்யும்போது அதுக்குண்டான பிரச்சனை நீங்கி அங்கே வந்து சரி செய்யப்படும். அப்போ இழுப்பெண்ணெய் மேற்கு முகமாக பார்த்து ஏற்றுவது உங்களுடைய வாஸ்து பிரச்சனைகள், மனக்கோளாறுகள், காற்று, கருப்பு, பில்லி, சூனியம், ஏவல், குலதெய்வங்கள் குற்றங்கள், குலதெய்வ அனுக்கிரகம் எல்லாமே கிடைக்கும் இழுப்பெண்ணெயில். அதை காலை பேருக்கு விளக்கு ஏற்றுறதும் வெகு நாளாக இந்த
கலஸ்திர தோஷம் சொல்லுவோம் பார்த்தியா, கால சிறப்பு தோஷம், கலஸ்திர தோஷம், இந்த தோஷங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு முறைப்படி இந்த விளக்கு 9 எண்ணம் அந்த வயது தகுந்த மாதிரி. இப்போ திருமணமாகாமல் இருக்காங்க ரொம்ப நாளாக, அவங்களுக்குலாம் காலபைரவர் இருக்குது. அஷ்டமி 8 அஷ்டமி காலங்களில் போய் இழுப்பெண்ணெய் விளக்கு உங்கள் வயதுக்கு வந்த விளக்கை சுற்றி ஏற்றிட்டு வாங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் 3 மாதத்துக்குள்ளே. அப்படிப்பட்ட இலக்கை இழுப்பெண்ணெய் நம்மளுடைய இட சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் மன சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் நீங்கும். காலைவர் அனுக்கிரகமும் வீட்டு வாஸ்து பகனுடைய அனுக்கிரகமும் கிடைக்கும். சரி, அடுத்து என்ன விளக்கு ஏற்றலாம் அப்படின்னா, இந்த கேரளா பக்கம் பார்த்தீங்கன்னா வெள்ளை தேங்காய் ஏற்றுவாங்க. தேங்காய் யார் ஏற்றலாம்? தேங்காய் வந்து தெய்வீகமானது தாங்க, ரொம்ப சுத்தமானது, கணபதிக்குரிய எண்ணம்பாங்க. ஞானம், கல்வி, பிறவா நிலையை கொடுக்கறது அந்த தேக ஆரோக்கியம். இது உரம் எது கொடுக்கும்னா தேங்காய் எண்ணெய் கொடுக்கும். இதை வந்து சுமங்கலி பெண்கள் ஏற்றக்கூடாது. யார் ஏற்றணும்? குழந்தைகள், மாணவர்கள், மாணவிகள். இப்போ படிக்க போகிற குழந்தைங்களாம் நல்லெண்ணெய் விளக்கு விநாயகருக்கு ஏற்றுங்க. வீட்டில் பிள்ளையார் பிள்ளைகள் ஏற்றலாம். பிள்ளைகள் வந்து கல்யாணமாகாத ஆண்களும் கல்யாணமாகாத பெண்களும் விளக்கு ஏற்றுவது சிறப்பு. அது நல்ல ஞானத்தையும் நல்ல கல்வியையும் நல்ல வேலை வாய்ப்பையும் உருவாக்கும். அந்த மாதிரி மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் இது நல்ல ஒரு வாய்ப்பு. இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கே ஞாபக சக்தி கிடைக்கும், படிப்பில் ஆர்வம் கிடைக்கும். தேங்காய் வந்து அவரை சிறப்பு. அடுத்து வேப்பெண்ணெய் கூட சில ஏற்றுவாங்க. இந்த வேப்பெண்ணெய், புங்கை எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. அது பூராமே பார்த்திங்கன்னா சப்தகன்னி மாதாக்கள், குலதெய்வம், நம்ம பக்கத்தில் உள்ள இந்த நம்ம வீட்டில் வந்து முன்னோர்கள் வழிபாடு பண்ணுவாங்க, அவங்க குலதெய்வமாக அடங்குவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஏற்றுவது, ஜீவசமாதி ஏற்றுறதுலாம் ரொம்ப சிறப்பு. அப்போ புங்கை எண்ணெய், இழுப்பெண்ணெய், மாரியம்மன், காளியம்மன், வனதேவதைகள், துர்கா தேவதைகளுக்கெல்லாம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி நீங்கள் அந்த இழுப்ப எண்ணெய், அந்த புங்கை எண்ணெய், வேப்ப எண்ணெய்லாம் வீட்டில் ஏற்றுவதை விட வெளியில் உள்ள தேவதைகளுக்கு ஏற்ற சிறப்பு. வெளியில் உள்ள இந்த சுயம்பா ஒரு அம்மன் வந்திருக்காங்க, அம்மன் வந்து வேப்பனத்தில் இருக்காங்க, பராசக்தி அம்மன், ஓம் சக்தி அம்மன், இந்த மாதிரி இடங்களில் போய் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுறது. தீராத பிரச்சனைகள், நமக்கு ரொம்ப நாளாக உடலில் சின்ன சின்ன உபாதைகள் அது வர்றது, மற்றவங்க வசியம் பண்ணுறது, நம்ம சொல்கிற கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்கெல்லாம் அந்த மாதிரி விளக்கேற்றும் போது உங்கள் சொல்லுக்கு அங்கே ஒரு மரியாதை இருக்கும். அப்படி ஒரு தெய்வீக அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும், நீண்ட ஆயுள் கிடைக்கும், நல்ல வசியம் கிடைக்கும், நல்ல அழகுங்கும்ல அந்த வசியம், உடம்புல சின்ன சின்ன கரும்புலிகள்லாம் சரியாகும். அந்த மாதிரி விளக்கேற்றும் போது பராசக்தி அனுக்கிரகமும் நல்ல பராக்கிரகமும் கிடைக்கும். அது இந்த மாதிரி எண்ணெயில் இப்படிலாம் உண்டு. இதில் உங்களுக்கு எந்த எண்ணெயை தேர்ந்தெடுத்து விளக்கு ஏற்றணுமோ இந்த கார்த்திகை மாதம் ஏற்றுறது சிறப்பு. அது கார்த்திகை முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மார்கழியும் ரொம்ப சிறப்பு தான். தனுர் மாதம் வர்ற மார்கழி 1ஆம் தேதி சோமாதை பறக்குது. பௌர்ணமி அன்னைக்கிலேருந்து ஏற்றலாம், கார்த்திகைலேருந்து ஏற்றலாம். எல்லா காலங்களையும் விளக்கு ஏற்றுப்பது ரொம்ப சிறப்பு. உங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கோயிலை வழிபாடு பண்ணுங்கள். கோயிலில் வழிபாடு பண்ணிவிட்டு வந்து வீட்டில் விளக்கு ஏற்றுவதை விட வீட்டில் விளக்கேற்றி வீட்டுக்கு உண்டான தேவதைகளுக்கு உண்டான அந்த பரிகார பூஜை பண்ணி முடித்த பிறகு அதுக்கப்புறம் கோயிலில் போய் சென்று வந்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுள்ள தெய்வங்களோட அனுக்கிரகமும் வெளியுள்ள தெய்வங்களோட அனுக்கிரகமும் கிடைக்கும். ஏன்னா வெளியுள்ள தெய்வங்கள் வந்து பேரின்பம், வீட்டில் தெய்வங்கள் சிற்றின்பம். ரெண்டுமே வேணும். உலகில் செல்வங்கள் வேணும், உலகிற்கு அப்புறம் பேரின்ப செல்வம் வேணும், ரெண்டுமே வேணும். அதான் அருளும் வேணும், பொருளும் வேணும். அப்போ எல்லா பெண்களை பார்க்குறாங்க, என்ன பார்க்குறாங்க, நேராக கோயிலுக்கு போகிறாங்க, விளக்கேற்றி விடையாந்துடுறாங்க. வீட்டில் விளக்கு ஏற்றுற கிடையாது. தூக்கி என்ன சொல்லி தூக்கி மேலே தூக்கி போட்டு, கார்த்திகை மாதம் வந்தால் அன்றைக்கி வந்து விளக்கு ஏற்றிட்டு தூக்கி வெளியே மேலே தூக்கி போட்டுருது. தயவுசெய்து செய்யாதீங்க. உங்கள் விளக்கு உங்களுக்காக பிறந்து உங்களுக்காக உங்களோட வந்தது. அதை எந்த அளவுக்கு விளக்கு ஏற்றுறீங்களோ உங்களுடைய வாழ்க்கை செல்வச் செழிப்பாகவும் தீப சுடராகவும் இருக்கும் என்பது சொல்லி, உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் கோடாமல் என்றும் குறையாமல் எங்கள் குலம் இனிமேல் வாடாமல் வாழ வரம் தருவாய், மனம் மாயை வழி ஓடாமல் உள்ளே ஒடுங்கும் தவமும் உணர்வறிய அடாமணி சோதியே பூவில் அமர்ந்தவளே என்று சொல்லி விளக்கேற்றி வினைகள் அகற்றி என்றும் வெற்றி தர வேண்டும் வெற்றி மகளே சொல்லி வாழ்த்தி மகிழ்கிறோம். மீண்டும் ஒரு தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.